எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் சேலம். இது ஒரு ஆன்மீக தேடல். அதே மாதிரி பெண்கள் 7ஆம் அதிபதி கடக வீட்டில் எனக்கு இருக்குது. எனக்கு பெண் நண்பர்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நிறைய வாடிக்கையாளர் பெண்கள் தான். சிஷ்யர் 3ஆம் அதிபதி, சிஷ்யர் 3, குரு 9. அதனால தான் 3க்கு நேர் 7ல் 9 இருப்பார். 9ஆம் இடம் குரு, தனுசு, குருநாதர். அவர் இவரை பார்ப்பார், இவர் அவரை பார்ப்பார். அப்போ குருவும் புதன் அப்படி பார்த்து, அதுதான் சிஷ்யர் குரு. குரு பரம்பரைனா இதுதான் போகிறேன். ஏன்னா வயதோட்டம்ங்கிறது ஒரு சாதாரணமாக சொல்கிறது. அதில் அப்டேட் அந்த கிரகம் எங்கே இருக்குது, அது இன்றைக்கி கோச்சாரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் வச்சு அவங்களோட ஜாதக பலன்களையே கூட சொல்ல முடியும். ஜாதக பலன்களையே கூட அக்யூரேட்டாக நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இதுலேயே கூட இப்போ எப்படி சொல்கிறேன், நீங்கள் இது இல்லை. இப்போ பிரசன்னம் போட்டோம்னா, இன்னைக்கு கோச்சார பிரசன்னம் ஆண்டவரில் போட்டோம்னா மிதுன லக்கணம் வருது. அவர் கேள்வி கேட்டப்போ, அப்போது மிதுன லக்கணம் இந்த லக்கணத்துக்கு அந்த லக்கணத்துக்கு 3-11 இருக்குது. 11ங்கிறது 2வது திருமணம், 3வது திருமணம், இதெல்லாம் சொல்கிறது. அவர் ஒரு ஆசையை கேட்குறாருன்னு அர்த்தம். அதுலேயும் குறிப்பாக 7ஆம் அதிபதி வந்து உட்கார்ந்துருக்கு, திருமணத்தை கேட்குறாருன்னு அர்த்தம். அப்போ ரெண்டையும் நம்ம இணைச்சி பார்த்தோம்னா, அந்த வயதோட்டம் சிம்ம லக்கணத்துக்கு 4ல் போகுது. அந்த 4ஆம் அதிபதி செவ்வாய் இந்த இடத்துல என்ன ஆனார்னா நேர் 7ல் போய் உட்கார்ந்துருக்கிறார். இங்கே பாருங்கள், யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்கி கும்பத்தில் செவ்வாய் இருக்கார். ஜாதகரோட லக்கணம் சிம்மம். இப்போ கேள்வி திருமணம் தான் தெரிஞ்சு போச்சான். அதில் சூரியன் ராகு இருக்கார். ராகு இருக்கிறதுனால தான் நான் என்ன சொன்னேன், நம்பிக்கை இல்லை. அதில் புதன் இருக்கிறார். அதனால தான் வீட்டு கடனை பற்றி சொன்னேன், வீட்டு கடன் இஎம்ஐயை பற்றி சொன்னேன். அதுக்கடுத்து ராகு சூரியன் சேர்ந்ததுனால வழக்கு, வம்பு, பிரச்சனை இது எல்லாம் இவங்களுக்கு வந்திருக்கும்னு சொன்னேன். சரிங்களா? இந்த கேள்வி எல்லாமே ஆண் வீட்டில் இருக்கு. இந்த கேள்வி எல்லாமே ஆண் குழந்தை பிறந்தா தான் அது நடக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னேன். ஆண் குழந்தை பிறந்தால் டைவர்ஸ் ஆகக்கூடாது தானே, ஏன்னா அதுக்காகவாது பார்ப்பாங்க தானே. நம்ம மக்கள் அப்படி தானே. பொதுவாக நம்ம மக்கள் வந்து எப்போவுமே ஆண் குழந்தைங்கன்னா, அதுலேயும் குறிப்பாக கொங்கு பெல்ட்டில் இருக்கிறவங்க, நம்ம பெண்ணுனா கொஞ்சம் வந்து அப்படின்வோம், ஆண்னா அப்படின்வோம். கடைசி வரைக்கும் 1 ரூபானாலும் அப்படி இப்படி பிடிச்சி நம்ம ஆண் குழந்தைக்கு கொடுக்காம போனோம்னா என்ன ஒரு கொங்கு மண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஆகக்கூடிய ஆளுங்க நாம். அதான உண்மை. பெண்களை ஏமாத்துகிற மண்ணில் நம்பர் 1. ஆமாம் நண்பர்களே, தப்பு அது. நீங்கள் பாருங்கள், அதாவது இறைவன் கருணையினால் கவர்மெண்ட் சட்டம் போடுது பெண்களுக்கு சொத்து தர சொல்லி, பெண்களுக்கு சொத்து தர சொல்லி. ஆனால் ஜோதிடம் அன்னைக்கே சட்டத்தில் சொன்னிச்சு. என்ன தெரியுங்களா, உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு சரியானபடி நீ வந்து சொத்துக்களை தராவிட்டால் உனக்கு அடுத்த பிறப்பானது அல்லது உன்னுடைய பையனுக்கு அடுத்த பிறப்பானது பெண் வாரிசுகளாகவே அமையும். யாரோ ஒருத்தன் வந்து சாப்பிட்டு போயிடுவான் அப்படின்னு ஜோதிடம் அன்னைக்கே சொன்னிச்சு. அது எப்படிங்க, எப்படின்னு சொல்லுங்கள். சுக்கிரன் கெடுதுங்களா? ஒன்றும் இல்லைங்க. 4ஆம் இடம் சொத்துங்கிற கடகத்தில் செவ்வாய் நீசம்ங்க. ஜோதிடம் அன்னைக்கே சொல்லியிருக்குது, டேய் செவ்வாய்ங்கிறது காலபுருஷ லக்கணம், 4ஆம் இடம் சொத்து, அங்கே என்ன ஆகுது, நீசம். அது பெண் வீடு. பெண்ணுக்கு நீ தர வேண்டிய சொத்தை ஏமாத்தினால், பெண்ணுக்கு நீ தர வேண்டிய சொத்தை ஏமாத்தினால் அதுவே தான் 8ஆம் அதிபதி. உனக்கு தண்டனை. உன் வம்சம் என்னாக போக விளங்காமல் போயிடு, இல்லைன்னா புற்றுநோயால் போக, இல்லைன்னா கல்யாணமே நடக்காது, இப்படி ஆயிடும். எனக்கு வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு
இந்த மாதிரி ஜாதக அமைப்பு ஒன்று வருது. அவருக்கு 52 வயசு. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு அத்தைக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுமை பண்ணியிருப்பீங்க. ஆமாம் சார், ஒரு அத்தைக்கு எங்கள் அப்பா அந்த இளம் விதவை, அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சொத்து கொடுத்துனாக்கோ நல்லா பொழைச்சிருப்பாங்க. ஒன்றுமே கொடுக்காம அந்த அம்மா கடைசி வரைக்கும் வெறும் இந்த கஞ்சியை குடிச்சே வீணாக போய் செத்து போச்சு. அந்த சாபமெல்லாம் இருந்திருக்கேன், கல்யாணமே ஆகலை சார். என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டார். அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு இதில் காமிக்குது அப்படின்னு. ஆமாம் சார், அதுவும் பெண் குழந்தை. அதுக்கு உன் இடத்துல ஒரு இவ்வளோ சதுரடியை இப்போ நீ எழுதி கொடுன்னு. இப்போ நீயே எழுதி கொடு அப்படின்னு. சார், இது எழுதி கொடுத்தா எனக்கு கல்யாணம் நடந்துடுமா சார்? கல்யாணம் நடக்கிறது மட்டும் இல்லை, உனக்கு குழந்தையும் பிறக்க, அது ஆண் வாரிசாகவும் பிறக்கும்னு. இவர் எங்கேயும் இல்லைங்க, கோயம்புத்தூரில் தாங்க இருக்கார். இப்போ என் சீடராக தாங்க இருக்கார். கல்யாணமும் நடந்தது, ஃபஸ்ட்டு குழந்தை ஆண் குழந்தையாகவும் பிறந்தது. 52 வயசுக்காரருக்கு அற்புதமான மனைவிங்க, திருமணம் ஆகாத புது பெண். நீங்கள் 2ஆம் தாரத்துக்கு போயிருப்பீங்க, அதெல்லாம் இல்லை. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவருக்கு மொத்தம் 10 ஏக்கரை கோயம்புத்தூர் இருக்குது. நாம் சொன்னது ஒரு சும்மா ஒரு 4-5 சென்ட் எழுதி கூடியான்னு சொன்னோம். இந்த கல்யாணம் நடந்தோடனே 1 ஏக்கரா எழுதி வச்சிட்டார். பையனே பிறந்துட்டானே, இன்னையே இது அப்படின்னு. சும்மா நாம் என்ன சொன்னோம், ஒரு 4-5 சென்ட் எழுதி கூடியா, ஒரு மண் தானம் பண்ணு, அந்த பொண்ணுக்கே பண்ணு. அதுவே எழுதி கொடுக்க மாட்டேன் எவன் நம்மளுங்க. எங்கே எழுதி கொடுப்பா நீ? நம்ம என்ன சொல்கிறோம், அடித்து சொல்கிறோம், நடக்கும், இது நடக்கும். நடக்கலைன்னா நான் கேரண்டியான அடித்து சொல்கிறேன். அந்த மாதிரி திருமணத்தில் நல்லா பார்த்துக்குங்க. 2வது திருமணம் பண்ணுறதுக்கும் பொருத்தம் பார்க்கணும். முதல் திருமணம் பண்ணாலும் பொருத்தம் பார்க்கணும். நீங்கள் 3வது திருமணம் பண்ணாலும் பொருத்தம் பார்க்கணும். திருமணத்தை பொருத்தம் பார்க்காம பண்ணவே கூடாது. திருமண பொருத்தம் ரொம்ப எளிமைங்க. நம்ம 2 வகுப்பு வச்சுருக்கோம், திருமண பொருத்தம் 7ஆம் பாவம். இந்த 2 வகுப்பையும் படித்தவங்களுக்கு திருமண பொருத்தங்கிறது ரொம்ப எளிமை. சும்மா ஒரு 10 விதியில் திருமண பொருத்தத்தை பார்த்துடலாம். அவ்வளோ விளக்கங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். திருமணமே சரியாக நடத்த முடியலைங்க. திருமண பொருத்தமே வரமாட்டேங்குதுங்க. வர்றதெல்லாம் இப்படியே வருது. நான் என்ன தாங்க பண்ணிட்டோம்? யாருக்கு தெரியுங்களா ஜாதகம் நல்லா வரும்? யாருக்கு நல்ல ஜாதக வரன்கள் வரும் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? யாருக்கு என்னங்க சுக்கரதசை நடக்கிறவங்களுக்கா? சுக்கரதசை நடக்கணும், கல்யாணமே ஆக மாட்டேங்குது. நான் பின்னாடி ஒருத்த உட்காந்துருக்கேன், சுக்கரதசை முடிஞ்சு கேது முடிஞ்சிருச்சு, ஒன்றுமே நடக்கலை சார். சுக்கரவாது ஒன்றாவது. நீங்கள் சுக்கரதசையை பற்றி வேணும்னா எங்களோட ஆள் தயாராக இருக்கார். கேதுவே முடிஞ்சு வச்சு, ஜாதகமே வரல. ஒருத்தருக்கு ஜாதகம்னா என்னங்க? புதன் தானுங்க. புதன் தானே ஜாதகம். புதன் நல்லா இருந்ததுன்னா உங்களை தொலாவிட்டு என்ன வர பொண்ணு வராது. ஜாதகம் உங்களுக்கு தொலாவிட்டு பொண்ணு வரணும்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கணும். இப்போ என்னைட்டு டெய்லி தொலாவிட்டு ஒரு 10 பொண்ணு வருது. நம்புவீங்களா சார்? என்னை தொலாவிட்டு டெய்லி 10 பொண்ணு வருது. ஜாதகம் பார்க்கறது ஏங்க? இப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு என் மனைவி என்னை தேடி கட்டிக்கிட்ட மாதிரி இல்லையா சார்? 7ஆம் அதிபதி எனக்கு லக்னத்தில் இருக்குது சார். ₹1 செலவு பண்ணதில்லை. வெறும் ₹1 கூட நான் திருமண புரோக்கருக்கு கொடுத்ததில்லை. புரிஞ்சுதுங்களா? ஒரு இலவச மையத்தில் ஒருத்தர் எங்கள் அண்ணனோட, அவருக்கு 36 வயசு, அவர் கல்யாணம்னு ஒரு 10-20 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பார். இப்போ நான் போனப்போ பார்த்த புரோக்கரு பக்கத்தில் இருந்தவர், அந்த அமைப்பாளர், சார் நீங்களும் பண்ணுங்க அப்படின்னாரு.
சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு 26 வயசில் பண்ணி வச்சேன். 27 வயசில் அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு என் மச்சனை எங்கள் ஊர் தொலைவிட்டு வர்றாரு. சார் உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. நான் போய் பார்க்கலிங்க, என்னை தொலைவிட்டு வந்து பொண்ணு கொடுத்தாங்க. அப்போ ஜாதகம்தான் வேலை செய்யும் ஒழிய இந்த உருவம், இந்த உடம்பு இதெல்லாம் வேலை செய்யாதுங்க. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வேலை செய்யும். 7ஆம் அதிபதி லக்னத்தில், கடக வீட்டில் அழகான மனைவி, அன்பான மனைவி தேடி வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல தாம்பத்தியத்தோட நிம்மதியாக இது வரைக்கும் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதே மாதிரி பெண்கள் 7ஆம் அதிபதி கடக வீட்டில் எனக்கு இருக்குது. எனக்கு பெண் நண்பர்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நிறைய வாடிக்கையாளர் பெண்கள் தான், நிறைய சிஷ்யர்கள். 3ஆம் அதிபதி சார சிஷ்யம், சிஷ்யர் 3ஆம் அதிபதி, சிஷ்யர் 3, குரு 9. அதனால தான் 3க்கு நேர் 7ல் 9 இருப்பார். பார்த்துக்கிட்டே இருப்பார், டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கிற. அதே மாதிரி சிஷ்யர் என்ன பண்ணுவார், குருவை பார்த்துக்கிட்டே இருப்பார், குருநாதர் ஏதாவது கொடுப்பாரா. அதனால தான் இயற்கையாகவே என்ன ஆகி போச்சு தெரியுங்களா, நல்லா பார்த்துக்குங்க. மேச லக்னத்துக்கு 3ஆம் இடம் புதன் சிஷ்யன், 9ஆம் இடம் குரு தனுசு குருநாதர். அவர் இவரை பார்ப்பார், இவர் அவரை பார்ப்பார். அப்போ குருவும் புதன் அப்படி பார்த்து, அதுதான் சிஷ்யர் குரு. குரு பரம்பரைனா இதுதான். இப்போ 3ஆம் அதிபதி சார் ஏகப்பட்ட பெண் சிஷ்யர்கள் எனக்கு இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. இது வரைக்கும் பாடம்னு ஒன்று போட்டால் இப்படி கிளாஸ் ஃபுல்லாகிறது தமிழ்நாட்டில் யாரும் கிடையாதுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 200லேருந்து 500 1000 இப்படி தான் போகும். மாநாடு நடத்தினாலும் அப்படி தான் இருக்கு. அதுக்கு அவர் சொன்ன மாதிரி ராகு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ராகு மட்டும் காரணம் இல்லைங்க. ராகுவை பார்த்தா ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கிறான், ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவன் எப்படி இருக்கிறான். எனக்கு ராகு 3ல் இருக்கிறது, அதற்கு வீடு கொடுத்த புதன் என் லக்னத்திற்கு 2ல் இருக்கிறார். எனவே ராகினால் எனக்கு பூரா நன்மை தான். அந்த ராகு வாங்கின சாரமே 5ஆம் அதிபதி சாரம், எனவே அதுவும் நன்மை தான். ஸோ இதெல்லாம் என்னென்னா, ஜோதிடம்ங்கிறது ஒரு மகா அற்புதம்ங்க, மகா அற்புதம். நீங்கள் வந்து ஒரு இடத்த போட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை போட்ட ஜாதகமே தேவையில்லைங்க, ஜாதகமே தேவையில்லை. இன்றைய நிகழ்வுகளை போட்டுக்கிட்டு இந்த இடத்துல உள்ளே வரும்போது, இன்றைக்கி பிரசன்னத்தை அப்படி போட்டு உள்ளே வந்துட்டு இந்த ஓனருக்கு நீங்கள் பாட்டுக்கு அடித்து நோத்துறான், இந்த திசை அப்படி கெட்டு போச்சு, இந்த மாதிரி இங்கே வாஸ்து குற்றம் இருக்குது, உன் பொண்டாட்டி இப்படி, உன் புள்ள இப்படி, உனக்கு பேத்தி இப்படி, உன் பேரன் இப்படி, உங்கள் தாத்தன் இப்படி, நீ லவ் மேரேஜ், எல்லாத்தையுமே புட்டு சொல்ல முடியும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நீங்கள் கற்றுக்கணும், ஒழுங்கா கற்றுக்கணும். கற்றுக்கிட்டால் மிகச் சிறப்பு. அதே மாதிரி பாருங்கள், இப்போ ஐயா கொடுத்த ஜாதகத்தில் 4ல் சனி இருக்குது. சனி 4ல் இருந்தாவே கல் நெஞ்சக்காரன்னு அர்த்தம். 4ங்கிறது மனசு, சனிங்கிறது கல் மனசு காரன்னு அர்த்தம். சந்திரன் ராகு வேறு 9ல் இருக்குது. இவனுக்கெல்லாம் ஒழுங்காக பொண்ணு பார்க்குறேன்னு எவ்வளோ பெரிய விஷயம். எஸ்ஆர்னோ, இவன் வந்து டைலம்மால் உடையவனா, ஒரு முடிவு எடுத்தது தான். ஜோதிடத்தை திருமண பொருத்தத்தில் பல விஷயங்களை பார்க்கணும். நீங்கள் 4ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா, 4ஆம் இடம் சனினால் கெடுது, உடனே 5 பார்க்கணும், 5ம் பாதகாதிபதியினால் கெடுது, உடனே சந்திரனை பார்க்கணும், ராகு இருக்குது. 1ஆம் நம்பர் சைக்கோ ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. சொல்லுங்க. எஸ்,
4 போச்சு, 5 பாதகாதிபதினால போச்சு, சந்திரன் ராகுனால போச்சு. சைக்கோ, அறிவாளி சைக்கோ. ஏன்னா லக்கணத்தை வந்து என்ன பண்ணுது, குரு பார்க்குது. குரு பார்த்தா குரு அடாடாடா. நண்பர்களே, குருவுக்கு என்ன தெரியும் தெரியுங்களா? அவர் 12லேருந்து 6 பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன செய்ய போகிறாரு? இந்த பாருங்க, வயிறு பெருசாகிட்டே போகும், சக்கரை நோய் வரும், கடன் வாங்கினா கடன் பெருசாகிட்டே போகும். கடன் அவருக்கு பார்க்க தாங்க தெரியும். அவருக்கு குரு பார்த்தா என்ன பண்ணுவார்? அந்த இடத்த பெருசு பண்ணிக்கிட்டே போவார். குரு பார்த்து பெருசு பண்ணுறது ஒரு விஷயங்க, ராகு பார்த்து பெருசு பண்ணுறது ஒரு விஷயம். குரு பார்த்து பெருசு பண்ணுறது எப்படின்னா, நார்மலாக அப்படியே கிராஜுவலாக அப்படியே பெருசாகிட்டே வரும். ராகு திடீர்னு பூம் பண்ணி விட்டுரும். சார் திடீர்னு ஒரு பாலம் போட்டான் சார், கரெக்டாக பாருங்கள் சார், பக்கத்தில் இருந்தவன நல்லா வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாம் போச்சு. அந்த பாலம் கரெக்டாக வந்து முடிஞ்சு ஒரு 10 அடியில் பாருங்கள் சார், என் கடை வந்துருச்சு. இப்போ நான் தான் சார் நம்பர் 1. இது ராகுவின் இது வளர்ச்சி. இப்போ குரு வளர்ச்சி பண்ணுவார். அவர் எப்படி பண்ணுவார்? ரொம்ப சாந்தமாக, சார் ஒரு இடம் வாங்கினேன் சார், இங்கே தான் சார் ஃபேர்லேண்ட்ஸுக்கு பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி போட்டேன் சார். அது திடீர்னு பக்கத்தில் சார் ஒரு காலேஜ், இது செந்தில் ஸ்கூல் வந்துருச்சு சார். அங்கே பார்த்தா முன்னாடியெல்லாம் கடை கட்டுறதுக்கு கேட்குறாங்க சார். நான் ஒரு 5 லட்ச ரூபா சென்ட்டுக்கு வாங்கினேன் சார். இப்போ ஒரு 4-5 வருஷத்தில் சென்ட் ஒரு 50 லட்ச ரூபா ஆயிடுச்சு சார். ரொம்ப திருப்தி சார், கடை கட்டுறதுக்கெல்லாம் கேட்குறாங்க சார் அப்படின்னு நார்மலான வளர்ச்சியை கொடுப்பார். இவ்வளோதாங்க. குருவிற்கும் ராகுவிற்கும் வித்தியாசம். வளர்ச்சி ரெண்டுமே வளர்ச்சி தான். அது திடீர் வளர்ச்சி, இது நார்மல் கிராஜுவல் வளர்ச்சி. குரு தான் சூப்பர்னு இல்லைங்க, குரு தான் சூப்பர்னு இயற்கையாகவே பாருங்கள். நம்முடைய திசா புத்தி அமைப்புகளில் நம்மளுடைய திசா முதல்ல கேது பாவரின் திசை தான் அஸ்வினி. அதுக்கப்புறம் பாருங்கள் சுக்கிரன் சூப்பர். அதுக்கப்புறம் பாருங்கள் கிருத்திகை என்னது சூரியன் பாவர். அதுக்கடுத்து சந்திரன் சூப்பர், உச்ச சந்திரன் வர்றாரு. அதுக்கடுத்து செவ்வாய் பாவர். இது பாருங்க, இந்த செவ்வாய்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் வரணும், வராது ராகு வருவார். ராகுக்கு அப்புறம் பாருங்க சூப்பர் குரு, குருவுக்கு அப்புறம் சனி அசூப்பர், திருப்பி சனிக்கு அப்புறம் புதன் சூப்பர். அப்படின்னா இந்த செவ்வாய்க்கும் ராகுக்கும் இடையில ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஒரு கிரகம் செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் நடுவில் சிக்கிக்கொண்டால், செவ்வாய்க்கும் ராகுவிற்கும் நடுவில் சிக்கிக்கொண்டால் வாழ்க்கை முழுக்க தோத்து பிரச்சனையாகி ஆப்ரேஷன் ஆகி தொந்தரவாகி போவான். ராகுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் சிக்கக்கூடாது. இந்த பக்கம் செவ்வாய் அந்த பக்கம் ராகு கூடாது, இந்த பக்கம் சனி அந்த பக்கம் செவ்வாய் கூடாது. இதெல்லாம் என்ன தெரியுங்களா? பற்சக்கரங்களுக்கு நடுவில் சிக்கிய கரும்பு மாதிரி. ஒரு பக்கம் சனி இந்த பக்கம் செவ்வாய் கூடாது, ஒரு பக்கம் செவ்வாய் இன்னொரு பக்கம் ராகு கூடாது. நம்முடைய திசைகளே இப்படி வச்சுருக்கான். அப்போ திசா புத்தியை நீங்கள் எடுத்துக்கணும். ராகு திசை நன்மை செய்யுமா, கேது திசை நன்மை செய்யுமா? செஞ்சிருக்குதா? ஏன் செய்யாதா? கலைஞர் ஐயா ஜாதகத்தில் 8ல் கேதுல ஒரு பதவிக்கு வரலையா கடைசியாக? யார் உங்களுக்கு நான் வேணால் நிரூபித்து காமிக்கிறேன். கேதுல கலைஞர் ஐயா முதல்வராக பதவி ஏற்றார். ஜெயிலுக்கு போக வச்சுது, பதவியும் கொடுத்தது. கேது நன்மை செய்யாதுன்னு யார் சொன்னா? கேது நின்ற வீட்டதிபதி நாளில் உச்சம் கலைஞருக்கு. ராகு கேது நின்ற வீட்டதிபதிகள் வக்ரமானால், ராகு அல்லது கேது நின்ற வீட்டதிபதிகள் வக்ரமானால் அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த பலன்களை அற்புதமாக ஜாதகருக்கு கொடுப்பார்.
ராகு 8ல் இருக்கலாம், கேது 8ல் இருக்கலாம், 12ல் இருக்கலாம், 24 கூட வச்சுக்கப்பா. நீ வச்சுக்க, நோ ப்ராப்ளம். ஜாதகத்தை எளிமைப்படுத்தணும் நண்பர்களே. 12 பாவங்களுக்கு நீங்கள் பலன் சொல்லணும். பலன் சொல்கிறத தவிர நீங்கள் எதை சொல்லியுமே வருகின்ற ஜாதகரை நீங்கள் திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. நீங்கள் எல்லாம் சும்மா சார் பரிகாரம், சார் என்னுடைய 2வது நட்சத்திரத்தை இயக்குங்க, அதெல்லாம் அறிவுரை. கடைசி என்னுடைய 6வது நட்சத்திரத்தை இயக்குங்க, 7வது நட்சத்திரத்தை போகாதீங்க, 8வது நட்சத்திரத்தை இயக்குங்கிறதெல்லாம் அறிவுரை. இந்த கோயிலுக்கு போங்க, அதெல்லாம் அறிவுரை. அதெல்லாம் ஜாதகம் பார்க்கறது இல்லைங்க. இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகம் பார்க்கறது இல்லைங்க. ஜாதகர் வந்தால் என்னுடைய லக்கணம் இது, நீ இப்படியெல்லாம் இருப்ப அப்படிங்கிறத முழுக்க 12 பாவத்துக்கும் பலன் சொல்லிவிட்டு வயதோட்டத்தை போட்டு கேள்வியும் சொல்லிவிட்டு என்ன வேணுங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. அப்புறங்க ஒன்றும் இல்லைங்க, போய்ட்டுருங்க, இந்தாங்க ஃபீஸ். எவ்வளோங்க ஃபீஸ்? இதை தவிர வருகின்ற வாடிக்கையாளர் ஏதாவது ஒரு 2 கேள்வி கேட்கணுன்னு மனசில் நினச்சிக்கிட்டு கேட்டால் தானே ஒழிய, மற்றபடி வருகின்ற வாடிக்கையாளர்கிட்ட என்ன கேள்வின்னு கேட்குற வேலையே என்னுடைய ஆயுள் நாளில் இதுவரைக்கும் இல்லை, இனியும் இருக்காது, என் மாணவர்களுக்கும் இருக்காது. ஏன் தெரியுங்களா? நமக்கு வாரிசு இல்லாத மாதிரி சொத்து இறைவன் ஒன்று கொடுத்துட்டான். திருப்பி யாருக்கு அதை கொண்டு போய் கொடுக்கறது? நம்ம மாணவர்களுக்கு அள்ளி கொடுத்துட வேண்டியதானே. புரிஞ்சுதுங்களா? இந்த ஜோதிட ஞானத்தை நான் வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண போகிறேன்? என் பையன் வருவான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா? என் பேரன் வருவான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா? அவங்கெல்லாம் ஜெயிக்கிட்டுன்னு நான் அவன் ஜெயிச்சா அவன் இது மாதிரி எவனோ ஒருத்தன் கற்றுக் கொடுப்பான்யா, என் சிஷியனே திருப்பி கற்றுக் கொடுப்பான். யாருமே ஒளிவு மறைவுகளை எடுக்காதீர்கள். நீங்கள் ஜோதிடர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கருத்து தெரியும். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் சில விஷயங்களை போட்டு பார்ப்பீங்க. 5ஆம் அதிபதி அவர் இப்படி இருந்தால் குழந்தை இருக்குங்க. குழந்தை இருந்து இப்படி இல்லாமல் இருக்குது சில பேர்த்துக்கு. அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. குழந்தை இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு நீங்கள் விதிகளை சொல்லிடுறீங்க. குழந்தையெல்லாம் ஆகுது. ஏன்னா இன்றைக்கி ஐவிஎஃப் போனால் குழந்தையாகாமல் போயிருதா? இப்போ குழந்தையே இல்லாத சேர்க்குறீங்க, ஐவிஎஃப்பில் குழந்தை போய்க்குது. இது என்ன குழந்தை பிரச்சனை என்ன இருப்பது? அது முக்கியம் இல்லை. அந்த குழந்தை இவங்ககிட்ட வந்தால் அது வாழுமான்னு பார்க்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், தத்தெடுக்கிறது ரொம்ப நல்லது. தத்தெடுக்கிறது ரொம்ப புண்ணியமான காரியம். தத்து எடுத்துக்கிட்டு வந்தால் இவனுடைய நிலை என்ன? இவன்கிட்ட இறைவன் 2 விஷயத்தை கொடுப்பாருங்க. ஒன்று, குழந்தை இல்லை, சொத்து கொடுப்பேன். குழந்தை இருந்தால் சொத்தை அழிப்பேன். அப்படி ஒரு விஷயத்தை கொடுப்பாருங்க. இப்போ தத்தை எடுப்பாங்க. எடுக்கும்போது ஜாதகர்கிட்ட நம்மளுடைய ஜோதிடம் அதாங்க அற்புதம். எந்த ஒரு விஷயத்தையும் ஜோதிடம் பார்த்து தான் செய்யணும். காசுக்காக அல்ல. நீங்கள் முதல்ல அது என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது எங்களுக்கு தான் தெரியும். அது எங்களுக்கு தான் தெரியும். ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறோம், அந்த பெண்ணு போய் ஒழுங்காக வாழ முடியல, திரும்பி வருது. அந்த பெண்ணுக்கு 2வது திருமணம் நல்லா இருக்குமான்னு பார்க்கணுமா இல்லையா? பார்க்காமையே நீங்கள் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா 2வது திருமணம் அதுவும் ஃபெயிலியர் ஆகுது. இங்கே இருக்கிற நங்கவள்ளியிலிங்க 3 திருமணம் ஆகிருக்குது 27 வயசு பொண்ணுக்கு. 3 திருமணங்க. 27 வயசு தான் ஆகிருக்கு அந்த பொண்ணுக்கு, 3 திருமணம் ஆகிருக்கு. இப்போ 4வது கேட்குறாங்க நம்மகிட்ட, ஏம்மா இன்னொன்று பண்ணியிருந்தேன் ஏங்க அப்படின்னாங்க. தான் 3 பண்ணிட்டீங்களே, இன்னொன்று பண்ணிடு, 5வது திருமணம் நிலைக்கும்னு. 4 நிலைக்காது, 5வது நிலைக்கும்பா அப்படின்னு. சார் இப்படி சொன்னீங்கன்னா எப்படிங்க சார் அப்படின்னு. 3 பண்ணும்போது நீ கேட்டியா?
சார் முதல்ல அத்தை பையனுங்க உடனே பண்ணிட்டேனுங்க, ஜோசியத்துக்கே போகலிங்க. அது வந்துருச்சுங்க. திரும்பி மறுபடியும் ஜோசியத்துக்கு போனோங்க, அவர் ஒருத்தர் சரின்னாருங்க. ஆனால் முகூர்த்த நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு நாங்களே காலண்டர் பார்த்தோன்னே குறிச்சிக்கிட்டு பண்ணிட்டோம், அதுவும் போயிடுச்சு. மூணாவது, இதெல்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாமே பர்ஃபெக்டாக பார்க்கணும் அப்படின்னு பர்ஃபெக்டாக தாங்க பார்த்தோம், ஆனால் அதுவும் போயிடுச்சுங்க. இப்போ என்னங்க பண்ணுறதுன்னு கேட்குது. திருமணத்தில் நல்லா பார்த்துங்க, இது வரைக்கும் 10,000 திருமணம் பண்ணி ஒன்று கூட தோக்காமல் நல்லா பார்த்துங்க. எத்தனையோ யூடியூப்பில் போகுது, எத்தனையோ என்னுடைய பேச்சுக்கள் லைவ் யூடியூப் உலகம் முழுக்க போகுது. யாராவதுனா உடனே கீழே பதிவு பண்ணுவான்ல, இது வரைக்கும் ஒருத்தன் பதிவு பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தோல்வி இல்லை. நீங்கள் திருமணத்தில் ஜாதகத்திலேயே தப்பு இருந்தால் கூட, தப்பு ஏதோ சரியாமல் சேர்த்து விட்டீங்க, உடனே என்ன தெரியுமா முழிச்சிக்கணும், சார் முகூர்த்தம் நான் தான் குறிப்பேன் அப்படின்னா அதை கல்யாணம் பண்ணி வைங்கன்றது. அதை அட்ஜஸ்ட் பண்ணுற இடம் எங்கே தெரியுங்களா? முகூர்த்தம். முகூர்த்தத்தை உடனே நீங்கள் இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிற முகூர்த்தத்தை எடுத்து குழப்பிட்டு இருக்காதீங்க. அது பாதி எதையோ போட்டு வச்சுருக்குறாங்க, அப்படி கிடையாது. முகூர்த்த லக்னமும் நீங்கள் அன்னைக்கு இருக்கக்கூடிய லக்னாதிபதியும் முகூர்த்த லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் நல்ல நிலையில் இருக்கணும், அப்படி சேர்க்கணும். சில பேர் தாலியை கழட்டி கோயிலில் போடுறீங்களா இல்லையா? போட்டுட்டு திரும்ப தாலி கட்டுறீங்க, ஆனால் 6 மாதத்தில் புருஷன் செத்து போயிடுறாரு. ஏன் தெரியுமா? 2வது நீங்கள் மாங்கல்யம் தரிக்கும் போதும் ஜோதிடர்கிட்ட சரியான முகூர்த்த நேரத்தை வச்சு தான் கட்டணும் தாலியை. நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்த்து பண்ணக்கூடாது. ஏங்க நான் சொல்கிறதுக்கெல்லாம் 100% நான் கேரண்டி கொடுப்பேன். ஏப்பா நீ பண்ண இத்தனை வருஷம் உன் கணவர் இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியுங்க. அப்புறம் ஏங்க நடக்காது? அப்போ நம்ம சொன்னது நல்லதுக்கு தாங்க ஜோதிடர் இருக்கிறோம், உங்களுக்கு கெட்டது பண்ணுறதுக்கு நாங்கள் இல்லைங்க. ஒரு அம்மாங்க, அவங்க ஒரு கணவருக்கு ஹார்ட் அட்டாக்குங்க. திருப்பதியில் போய் தாலியை கழட்டி போட்டுட்டு அதுக்கு முன்னாடியே திருப்பதி கோயில் முன்னாடியே அந்த துவஜ ஸ்தம்பத்துக்கு முன்னாடி தாலியை அப்போவே கட்டிட்டு வந்துட்டாங்க நைட்டில். சரியாக 8 மாதத்தில் அவர் கணவர் போயிட்டார். அந்த அம்மா என்ன கேட்குதுன்னா, திருப்பதி சாமி இப்படி தான் பண்ணுங்களா? நான் சொன்னேன், திருப்பதி சாமி பண்ணாதுமா, நீ கட்டிக்கிட்ட நேரம் தப்பு, நீ கட்டிக்கிட்ட நேரம் தப்பு. நீ சரியான நேரத்தில் இதை பண்ணியிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீ அதை விட்டு போட்டு இப்படி பண்ணிட்ட, அப்போ சரியான நேரம் பார்த்து பண்ணால் எல்லாமே சரியாயிருங்களா அப்படின்னுச்சு. கட்டாயம் சரியாகும். மிகச்சிறந்த முகூர்த்தம் நண்பர்களே, முகூர்த்தம்னு ஒரு வகுப்பு போட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வாங்கியிருக்கான். நீங்கள் நினைக்கிற முகூர்த்தம் இல்லை. எப்படி ஒரு விஷயத்துக்கும் முகூர்த்தத்தை ஆரம்பிக்கிறது, திருமணம் தாலி கட்டுறதுலேருந்து, மருந்து சாப்பிட்றதுலேருந்து, இடம் வாங்கிறதுலேருந்து, நீங்கள் பிறப்புலேருந்து உங்களை புதைக்கிற வரைக்கும் அப்படி ஒரு வகுப்பு நடத்தியிருக்கோம். நான் சொல்கிற விஷயங்கள்லேயே இந்த முகூர்த்த வகுப்பு ரொம்ப ஏன் தெரியுங்களா? திருமணத்தில் திடீர்னு ஏதோ ஜோதிடர் ஏதோ ஒரு டென்ஷனில் ஒன்று குறித்து கொடுத்துடுவார், சரி போன்ட்டு அவங்கெல்லாம் போய் பேசி கீசி முடிச்சுட்டு அதே வந்துடும். வந்தால் அப்புறம் நம்ம பார்ப்போம், என்னடா இது, அப்போ தான் பார்ப்போம், என்னடா நம்ம இதை குறித்து கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு ஒரு திடீர்னு கலகலப்பாகி போயிடும். அப்போ தான் இந்த முகூர்த்தம், சார் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஒத்து வராது, நீ வெளியில் போய் முகூர்த்தம் குறிச்சிங்கன்னா அடுத்து அப்பயே சொல்லிடணும். வெளியில் போய் முகூர்த்தம் குறிச்சிங்கன்னா இந்த முகூர்த்தம்லாம் ஒத்து வராது, நான் தான் குறிப்பேன், நான் சொல்கிறனால தான் குறிக்கணும். அது 6 மாதம் ஆகும், 8 மாதம் ஆகும், இல்லை ஒரே மாதத்தோடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சரியான முகூர்த்தம் குறித்து கொடுத்துருங்க. எதுவுமே தப்பாகாதுங்க, எதுவுமே தப்பாகாது, 100% நடக்குங்க. நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு முயற்சியோட பலன் சொல்லுங்கள். முயற்சியோட
பலன் சொல்லி பாருங்கள், கட்டாயம் வரும். நண்பர்களே, நான் தான் ஜோதிடத்தின் சக்கரவர்த்தி, நான் என்னால் ஜோதிடத்தை திருத்த முடியும், அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் உங்களுக்கு மேலே சக்கரவர்த்தி நம்ம குருவார்கள் இருந்து எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க சொல்கிறது இப்போ பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, இடுகதிர் செவ்வாய் கூடி அவள் ஏழினில் இருந்தாலோ இளமையில் விதவைன்னு வருது. இளமையில் அது மட்டும் காரணம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த மாதிரி ஜாதக அமைப்பு வந்ததுன்னா 7ஆம் அதிபதி இருக்கார் பாருங்க, அவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 7ஆம் அதிபதி நின்றதற்கு 8க்குரியவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு ஜாதகம் சொன்னேனே, துலா லக்னம், அந்த ஜாதகத்தை எடுங்க. துலா லக்னத்துக்கு 5க்குரிய சனி போய் நீசமாக இருக்காரா? அப்படியே வச்சுக்கோங்க, அந்த சனியை குழந்தைன்னு வச்சுக்கோங்க. அப்படியே அதனுடைய 8ஆம் இடம் எதுன்னு பாருங்கள், வலப்புறமா என்ன, அதே விரிச்சுக்குமா? அவரும் போய் நீசமாக போயிட்டாரா? எஸ்ஆர்னோ? இவ்வளோ தாங்க ஜோதிடம். ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கவே கூடாது, ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கவே கூடாது. அப்போ கட்டாயம் இவருக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது என்ன ஆக போகுது? கொலாப்ஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சு வச்சா சரி சார்னோ? இவ்வளோதாங்க. ஒரு ஆஸ்பெக்டில் அதை பார்க்கல, அது உண்மையை சொல்கிறேன். நான் பார்த்த வியூ ஒரு ஆஸ்பெக்டில் இல்லை, எதை எடுத்தாலும் டபுள் வியூ, 2 வியூவில் பார்க்குறது. ஒரு வியூவில் பார்க்குற விஷயமே பார்க்குறது இல்லை. இப்போ பாருங்கள், அடுத்து இன்னொரு வியூ நான் பார்த்தேன். அது என்ன தெரியுங்களா? சுக்கிரன் எங்கே இருக்கார்? அவர் லக்னாதிபதியா? அவருக்கு 5க்குரியவன் யார்? அவரும் போய் நீசமா? அவருக்கு 8க்குரியவனா செவ்வாயா? அதுவும் போய் அஸ்தமனமா நீசமா? எப்படி பார்த்தீங்களா? லக்கணத்துக்கும் போச்சா, லக்னாதிபதிக்கும் போச்சா, போச்சா போலியா? இப்படி நீங்கள் பார்க்கணும். ரொம்ப சிம்பிள். ஜாதகம் பார்க்க ரொம்ப நேரம் இல்லை, சும்மா சிம்பிள். பார்த்த உடனே முடிவு பண்ணிக்கணும், பார்த்த உடனே முடிவு பண்ணிக்கணும். இது இப்படி தான், இது இப்படி தான் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துடணும். முடிவு எடுத்துட்டிங்கன்னா மிக சிறப்பாயிரும். வக்கரங்கிறான். வக்கரம் என்ன பண்ணும் தெரியுமா நண்பர்களே? என்ன பண்ணும் வக்கரம்? வக்கரம் பலன் செய்யுமா? இப்போல்லாம் வக்கரம்னா பலன் செய்யாது, வக்கரம்னா அது வலுவிழந்து போச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? வக்கரம்னா 2 டைம்ங்க, திரும்ப திரும்ப 2 முறை இந்த விஷயங்களை கொடுக்குங்க. இப்போ ஐயா ஒரு ஜாதகம் கொண்டு வந்தார், நம்ம தர்மபுரி ஐயா. அது சிம்ம லக்னம், 7ஆம் அதிபதி யாருங்க? வக்கரமாக இருக்கா இல்லையா? அப்போ வக்கரமாக இருந்தால் 2வது திருமணம் வந்துருச்சா? எஸ்ஆர்னோ? இப்போ வக்கரம் வேலை செய்யுமா செய்ய? வக்கரம் தான் உக்கரமாக வேலை செய்யும். வக்கரம் கேட்டால் வேலை செய்யாதுங்கிறான். அப்புறம் உச்ச வக்கரம் நீச்ச வக்கரங்கிறான். சரி, உச்ச வக்கரம் தப்பு தானே? கலைஞரையா ஜாதகத்தில் கடகலக்கணும், 7ஆம் அதிபதி சனி, அவர் வக்கரம். அவர் எங்கே? துலாத்தில் 3 கொண்டாட்டி பூரா பதவியாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. என்னையா ஆகி போச்சு? வக்கரம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரம் அடைந்தால் நான் 1 முறைக்கு 2 முறை உனக்கு தருவேன், நான் நன்மையாக தருவேன், தீமையாக தருவேங்கலாம் நான் சொல்ல. உனக்கு இன்னொன்று உண்டு, உனக்கு இன்னொன்று உண்டு, வேணுமா வேணாமா? அவ்வளோதான் கேள்வி, அவ்வளோதான் கேள்வி. நண்பர்களே, வரக்கூடிய ஜாதகருக்கு சரியான தொழிலையும் கடன் வாங்கி கட்டக்கூடிய அமைப்புகளையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் நம்பர் 1.
நீங்கள் தான் நம்பர் 1. இப்போ பாருங்கள், இயற்கையாக ஆறாம் பாவாதிபதி கடனை சொல்லுது. கடன்காரன்னு 2 கிரகம் சொல்லுது. செவ்வாய் கடன்காரன், அப்புறம் சூரியன் கடன்காரன், அப்புறம் கேது கடன்காரன். ஏன் புதன் இல்லையா? யோகிமானவரா? புதன் ரொம்ப யோகிமானவரா? காலபுருஷனுக்கே 6ஆம் அதிபதி அவர் தான். ஐயா, கடன்லையே மோசமான கடன்காரன் யார் தெரியுமா? புதனும் கேது தான். புதனு கேதுன்னு தான். இவங்ககிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் கடனால் தொந்தரவு ஏற்பட்டு வீணாக போகும். இப்போ 6ஆம் அதிபதியும் பாதகத்தில் நின்று புதன் கேதுவும் உங்களுக்கு வந்து ஒரு 8லையோ அல்லது 9லையோ ஏதோ ஒரு ஸ்தானத்தில் நிற்கின்னு வச்சுக்கோங்க. நின்றுச்சுன்னா கடன் வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா பாதகம் என்ன பாதகம் பார்த்துக்குங்க. இப்போ 6ஆம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் 10ல் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. நேரம் எங்கே பார்க்கும்? நீ கடன் வாங்கினீன்னா, நீ கடன் வாங்கி தொழில் பண்ணினீன்னா உன்னோட வீடு உன்னுடைய சொத்து போயிரு அப்படின்னு காமிக்குது. அப்படின்னு அதே 6ஆம் அதிபதி போய் சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் நினச்சிடுவான் 6ஆம் அதிபதி அஸ்தமனம், கடனை கட்டிடலான்னு. அது இல்லை. நீ கடன் வாங்கினீன்னா அதுலேயும் குறிப்பாக ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் வாங்கினா கூட நீ அவமானப்படுவாய். சூரியன்னா கௌரவம், உன்னுடைய கௌரவத்தை கெடுப்பேன். உன்னுடைய கௌரவத்தை நான் கெடுப்பேன். நண்பர்களே, இன்றைக்கி ஐஏஎஸ் எழுதுறான், ஐபிஎஸ் எழுதுறான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லக்னாதிபதி சூரியனால் அஸ்தமிச்சு, நீங்கள் இணைவுன்னு எடுத்துக்கூடாது. லக்னாதிபதி சூரியனால் அஸ்தமனம், 6லே சூரியன் இருந்தாலும் லக்னாதிபதி போய் அங்கே அஸ்தமனம் ஆச்சுன்னா அவன் எழுதுவான் எழுதி கொண்டே இருப்பானோ ஒழிய ஒரு நாளும் ஐஏஎஸும் ஆக முடியாது, ஐபிஎஸும் ஆக முடியாது. வாழ்க்கையை இன்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று போய் தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய கண்மணிகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்கள் ஜாதகத்தை ஒரு நிமிஷம் கொடுங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க. நாங்கள் விடை சொல்கிறோம் ஜோதிடர். அதுக்காக தமிழ்நாடு நான் இல்லை, பல ஆயிரக்கணக்கான ஜோதிடர் இருக்காங்க. போய் கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அங்கே போய் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் இழந்து போகிறான். அதே மாதிரி நல்லா பார்த்துக்குங்க. மெடிக்கல் எல்லாரும் மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்படுறோம். இருக்கிற சீட்டு 4800 சீட்டு, வர்ற அப்ளிகேஷன் 20 லட்சம். இங்கே ஏதாவது ஜோதிடத்துக்கு என்ன பண்ணுறது? என்ன நீங்கள் பண்ணுவீங்க? நீங்கள் பாட்டுக்கு சார் நீட்டில் கிடைக்குன்னு சொன்னீங்கன்னா கிடைக்குமா? லாஜிக் இல்லாத ஜோதிடர் நீங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த கட்டம் எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல? அவன் 200 மார்க்னா 200க்கு 200 வாங்குற அளவுக்கு இருக்கணும் அவனுடைய ஜோதிடம், அவனுடைய கட்டம். அந்த மாதிரி நம்பர் 1 இருக்கிறவனுக்கு தான் அந்த 5000 சீட்டுக்குள்ளே ஒன்று கிடைக்கும். நீட்டுன்னு சொல்லி தவறாக வழி காட்டாதீங்க. 1 நீட்டு போகுது, 2 நீட்டு போகுது, 3 நீட்டு போகுது. கடைசியாக ஒரு பிள்ளை எங்கள் ஊரில் தற்கொலை பண்ணிச்சு. கேட்டால் ஜோதிடர் சொல்லிடுறாங்க, சார் நீட்டில் நீ வந்துடுவேன். நீட்டுக்கு என்ன கிரகம்னே தெரியல உங்களுக்கு. நீட்டுக்கு என்ன கிரகம், என்ன பாவம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? 3ஆம் பாவம் நீட்டா? 4ஆம் பாவம் உங்களுடைய அடிப்படை கல்வியா? 16 வயசில் நீங்கள் வந்து எங்கே வருவீங்க? 12ஆவதுக்கு வருவீங்க. 17ஆவது வயசில் நீங்கள் எங்கே போவீங்க? அப்போ தான் நீட் எழுதுவீங்க. 17ஆவது வயசு தான் நீங்கள் நீட் எழுத வேண்டிய வயசு. உங்கள் பாவம் 5. உங்கள் பாவம்
5 உறுதுணை செய்ய வேண்டியவர் குரு புதன். இது ஒழுங்கா இல்லைன்னா நீட்டு போனேன் 2000 பேர் படிக்கிறாங்கய்யா. ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் கட்டி ஒரு ஜோதிட வகுப்புக்கு 2000 ரூபான்னு சொன்னால் ஐயோங்கிறீங்க. போய் அங்கே பாருங்கள், நாமக்கல்ல நம்ம கிளைண்ட்டு தான் வரும். 2000 பேர் படிக்கிறான், 4 லட்ச ரூபா ஃபீஸு எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு. இது மாதிரி அடிக்கிடலாம். அப்படி அதுக்கு எதுவும் கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கு போயிட்டு ஒரு தடவை நீட்டு போய் தோக்குறான், 2வது தடவை மறுபடியும் அங்கேயே அது கெஞ்சுறான். சார் ஹாஸ்டல் கிடைக்குமா சார், சார் எம்எல்ஏ சிபாரிசு சார், சார் எம்பி சிபாரிசு சார் கலெக்டர் சொல்கிறார் சார். சோதனத்தை நான் கற்றுக் கொடுக்குறேயா, இதெல்லாம் தேவையில்லையா, உன்னோட வாழ்க்கை பாடம்யா. என்னத்தை கற்றுக் கொடுக்குறீங்க, 2000 ரூபா கேட்குறீங்க. சரி நான் கற்றுக் கொடுப்பேயா, 100 ரூபாய்க்கு கூட கற்றுக் கொடுப்பேயா, 100 ரூபாய்க்கு கற்றுக் கொடுக்குறியா, 100 ரூபாய்க்கு கற்றுக் கொடுத்தா 100 ரூபாய்க்கு தந்தானே நான் சொல்ல முடியும். இப்போ என்ன சொல்ல முடியும், AIE போடுறவனும் பிஹெச்டியில் ஸ்காலரும் ஒன்றா சொல்லுங்கள். அப்போ அரைகுறை ஜோதிடம் முழுமையாக கெட்டு போயிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த ஜாதகத்துலேயுமே ஒரு தடவைக்கு 2 முறை நீங்கள் யோசிக்கணும். ஒரு தடவைக்கு 2 முறை நீங்கள் யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். இப்போ ஐயா கொண்டு வந்தார் ஒரு ஜாதகம். இப்போ கடைசியாக ஒன்று வச்சுக்கலாம். இப்போ வயதோட்டத்துக்கு வேற ஒருத்தர் யாராவது எந்திரிச்சு, இல்லைன்னா ஒரு பிரசன்ன ரீதியில் நீங்கள் சொல்லுங்கள். எந்திரி, நீங்கள் தான் முதல்ல கேட்டு எந்திரிங்க சொல்லுங்கள். அது வேணால் முதல்ல டேட்டா பர்த் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவோம் இருக்குதா இல்லையான்ட்டு. ஏன்னா நம்ம ஜாதகம் கொண்டு வரதையே நம்ம எதையும் பார்க்கறது இல்லை, எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் பண்ணுற வேலை. சொல்லுங்கள். ஆ ஆ 61 முடிஞ்சு 62 நடக்குது. சரி. இப்போ சொல்லுங்கள், டேட்டா பர்த் சொல்லுங்கள். இந்த ஊரில் பிறந்தீங்க. மீனராசி, ரேவதி நட்சத்திரம், 62. இப்போ 60, 61, 62 செவ்வாய் சுக்கிரன் மேலே வயதோட்டம் போகுது. அது போய் 10ல் இருக்குது. சரி. இப்போ 62வது வயசில் ஜாதகருக்கு 2ஆம் இடம் சார்ந்த கேள்விகள் வரும் நண்பர்களே. இப்போது இன்றைக்கி அந்த 2ஆம் இடத்துக்குரிய சந்திரன் அவர் எங்கே இருக்கிறாரு, மகரத்தில் இருக்கிறார். அப்போது இவர் கேட்கக்கூடிய இந்த 2ஆம் இடம் சார்ந்து கேள்விகளில் பிரயோஜனமாக இருக்குமானா கஷ்டப்படணும்னு அர்த்தம். மிதுன லக்னம், லக்னத்திலேயே ராகு, 2ல் செவ்வாய் சுக்கிரன், 3ல் புதன், 4ல் சூரியன், 7ல் கேது, 9ல் சனி வக்கரம், 10ல் சந்திரன், 12ல் குரு வக்கரம். இப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் செவ்வாய் நிற்கிது.
அப்போ செவ்வாய் 6ஆம் அதிபதி, சுக்கிரன் வந்து 5ஆம் அதிபதி. உங்கள் பூர்வீக சொத்தை ஒன்றை விற்று கடன் கட்டணும்னு நினைக்கிறீங்களா? எஸ் ஆர் நோ? எடுத்த உடனே கேள்வி. ஒன்றுமே இல்லை, செவ்வாய் 2ல் நிற்கிறார். அந்த பூர்வீக சொத்து விற்கவே மாட்டேங்குது. இதுக்கு 4-5 வருஷமாக முயற்சி பண்ணுறீங்க. 2019 நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அது விற்க மாட்டேங்குது. அது ஏன் அப்படின்னு கேள்வி. எஸ் ஆர் நோ? எஸ். அதே மாதிரி 2லேயே செவ்வாய் சுக்கிரன் இருக்குது. அது வடக்கு பார்த்த சொத்தா, குத்தல் சொத்தா? நேரா தெற்கு பார்த்த சொத்து குத்தல் சொத்து. அதே மாதிரி 2லேயே சுக்கிரன் இருக்குது. என்னுடைய குழந்தைக்கு திருமணம் சார்ந்து கேட்குறேன், அது எப்போ நடக்கும்? அல்லது அவளுக்கு ஒரு குழந்தை இல்லாமல் லேட் ஆகுது, அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது கேட்பீங்க. எஸ். என்ன கேட்குறீங்க? என்னங்க இதெல்லாம் பெரிய ஜாம், அதாவது மாயம் பண்ணிட்டோமா, ஏதாவது மந்திரம் பண்ணிட்டோமா? ஒன்றும் இல்லை. 2லேயே 6ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்குது. அப்போ இவருக்கு ஒரு விபத்து கண்டம் சர்ஜரி வந்திருக்கணும். அது இன்னும் சரியாக கண்ணுலேயோ அல்லது பல்லுலேயோ அல்லது உடம்புல இருந்திருக்கணும். அது இன்னும் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. எனக்கு இந்த மனம் சரியாக இருக்க மாட்டேங்குது. எப்பப்போ ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே நான் இருக்கிறேன், இதிலிருந்து ஏதாவது ஒரு விடுபடுவேனான்னு கேட்பார். எஸ் ஆர் நோ? எஸ். என்ன கேட்குறீங்க? இதை கேட்குறீங்க. மனக்குழப்பத்திலேயே இருக்கிறீங்க. எஸ் ஆர் நோ? இது வரைக்கும் நான் பண்ணி ஒவ்வொன்றா நான் வேலைக்கு போனேன், திரும்ப நான் வந்து இப்போ தொழில் பண்ணேன், இப்போ ஜாதகம் படிக்கலான்னு கூட நினைக்கிறேன். ஆனால் எதுலேயுமே நான் உறுப்பு இல்லைங்க. ஏன்னா 2ஆம் இடம் கேள்வி செட் ஆகலை. எதுலேயுமே ஒரு சக்ஸஸ் இல்லை. உறுப்புள்ளின்னு சொல்கிறது தப்பு, சக்ஸஸ் பண்ண முடியல. சக்ஸஸ்ஸு 2ஆம் இடம் குடும்பம் அமையிறதும் லேட்டாக தான் அமைஞ்சிருக்கும். எஸ் ஆர் நோ? குடும்பமே பிரச்சனையாக இருக்கும். உங்களுக்கு ஒரு திருமணம் வரைக்கும் வந்து நின்று போய் அடுத்த திருமணம் வரைக்கும் வந்துச்சா, இல்லை 2வது குழந்தை அழிஞ்சு போச்சா? லேட். 32 வயசுலையா? 28 வயசில் ஃபஸ்ட்டு குழந்தை இறந்து போச்சு. மொத்தம் நீங்கள் கூட பிறந்தவங்க 3 பேர் இருக்கிறீங்களா, இல்லை 5 பேர் இருக்கிறீங்களா? 7 பேர் இருக்கிறீங்க. அதில் 4ஆவதாக பிறந்தவருக்கு திருமண வாழ்க்கை சரியில்லையா, இல்லைன்னா ஆண் வாரிசு இல்லையா? ஆண் வாரிசு இல்லை. இப்போ இவருடைய கேள்விகளை நம்ம சொன்னோம். இதற்கு நான் சொன்ன அனைத்து கேள்வியும் இருக்கா உங்கள்கிட்ட? இருக்குது. இப்போ என்ன வேறு ஏதாவது நீங்கள் கேட்க விரும்புகிறீங்களா? வீடு கட்டணும். சரி, அப்போது வீடு கட்டணும்னு நினைக்கிறார். 2லேயே செவ்வாய் இருக்குது, வீடு கட்டணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு பணம் வேணும்ல? எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க? அதுதான் முதல் லேண்ட் சேல் ஆகணும். இப்போ பணம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது கிரகம் இருக்கா சார்? அந்த சந்திரனை பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் விளையாட்டுக்கு இல்லை. இன்னைக்கு அந்த சந்திரன் அவருக்கு எங்கே இருக்கிறாரு? 8ல் இருக்கிறாரு. இவர் சும்மா வீடு கட்டலாம் பணம் எங்க? பணம் இல்லை. பணம் இல்லை. பணம் இல்லைங்க அவர்கிட்ட. சொத்தை விற்றா தான். சொத்து குத்தல் சொத்து விற்க மாட்டேங்குது. ஏதாவது வழி இருக்கா? எஸ் ஆர் நோ? இதான கேள்வி. 9ஆம் இடமே வைக்கிறான். தந்தை புகழ் மிக்கிறவர். தந்தைக்கு பேர் புகழ் அந்தஸ்து உண்டு. 12ல் இருக்கிறாரு. அப்போ அவருக்கும் உங்களுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடும். எஸ் ஆர் நோ? போயிட்டார். தந்தை புகழ்மிக்கவர் தானே.
ஏன்னா 9ஆம் அதிபதி 9ஆம் மிதுன லக்னம் சனி வக்கரம், அதனால 12ல் அது போயிட்டார் அவர். அப்போ 9ஆம் அதிபதி சனி வக்கரம், தந்தையை புரிஞ்சிக்க முடியாது இவரால். கும்பத்தில் போய் சனி வக்கரமாச்சுன்னா தந்தையை புரிஞ்சிக்க முடியாது, தந்தையை புரிஞ்சிக்க முடியாது. தந்தைக்கு நேர் 7ல் புதன், தாய்க்கும் தந்தைக்கும் அதிக வயது வித்தியாசம், 11 வயசு இல்லைன்னா 14 வயசு, 20 வயசு வித்தியாசம். நான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் இப்படி பலனை சொல்லி சொல்லி வீடியோ போட்டா, எப்போ உங்களுக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா, உங்கள் பேர் என்னன்னு எனக்கு தெரியுமா, இதை வேறு கேட்டுக்க வேண்டி இருக்குது. இல்லை இல்லை, அப்படியே இருந்தாலும் கேட்டுக்க வேண்டி இருக்குது. இருந்தாலும் கேட்டுக்க வேண்டி இருக்குது. 6ஆம் அதிபதியே சந்திரனோடு இருக்குது. அப்போ மனம் சார்ந்த நோய் இருக்கும். யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி கல்லடைப்பு, சர்க்கரை வியாதி இருக்குது. எது சொன்னாலும் கரெக்டாக வருமா? ஒன்று நான் ஒரு ஆராய்ச்சியும் பண்ணல. 6ஆம் அதிபதி 2ல் சந்திரனோடு இருக்குது. செவ்வாய் சந்திரன், செவ்வாய்னா ரத்தம், சந்திரனா நீரழிவு, வேலை முடிஞ்சு போச்சு. அந்த சந்திரன் 8ல், என்ன பெரிய விஷயம்? நான் ஒன்றுமே பண்ணலையே. நான் ஜோதிடத்தை இப்படி எளிமையாக தான் சொல்லி கொடுக்குறேன். நான் ஒன்றுமே பண்ணல. 6ஆம் அதிபதி செவ்வாய் சந்திரனோட ஒரு சகோதரனால் மன கஷ்டம். எஸ் ஆர் நோ? ரொம்ப மன கஷ்டம், அவமானப்படுத்துகிறான். அவனுக்கு தான் அந்த அம்மாவுக்கு அவனை தான் பிடிக்குது. இவரை யார் எதுக்குறாங்களோ அவரை தான் அம்மாவுக்கு பிடிக்குது. எஸ் ஆர் நோ? இது என்ன பெரிய கஷ்டம்? செவ்வாய் சந்திரன் இருக்குது, அது 6ஆம் அதிபதி, இவரை எதுக்குறவர் சந்திரன் சேர்ந்து இருக்குது. அம்மாவுக்கு அந்த சகோதரனை பிடிக்குது. 3ஆம் இடத்துல இவருக்கு புதன் இருக்குது. 3ஆம் இடத்துல புதன். அப்போ லக்னாதிபதியாக போய் 3ல் எப்பவுமே இளமையானவராக, இப்போ 62 வயசு மாதிரியே தெரியுது. இருக்க மாட்டார், ஓடிக்கிட்டே இருப்பார். ஆனால் படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட். ஆனாலும் 4ல் போய் சூரியன் 3ஆம் அதிபதின்றதுனால இவர்னால் +2ல் எதிர்பார்த்த மார்க் இல்லை. டிப்ளமோ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இந்த மாதிரி தான் படிக்க முடியும். எஸ் ஆர் நோ? 2 டிகிரி வாங்குவீங்க. எஸ் ஆர் நோ? ஒன்று இந்த எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைன்னா எம்எஸ்சி பாட்னி, இப்படிலாம் கூட. எம்எஸ்சி பாட்னி, பாட்டனிக்கு இருக்கையா? வெயிட் பண்ணா நீங்கள் என்ன, இப்போ தானே 3க்கு வந்திருக்கோம், அதுக்கடுத்து தானே 4. இப்போ 4ல் சூரியன் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. அது கவர்மெண்ட் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, லட்சுமி விலாஸ் பேங்க், இந்த மாதிரி பேங்க்கில் ஒர்க். அதே மேனேஜர் அளவுக்கு வருவார். மேனேஜராக இருந்தீங்க. 4ல் சூரியன். அது 3ஆம் அதிபதி வேறு. கடைசியெல்லாம் வேலையை விட்டுட்டு போயிடலாம், நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமாங்க ஒரு எண்ணம் இருந்திருக்கு. பிஆர்எஸ் வாங்கிடலாம் கூட எண்ணம் வச்சுட்டு இருந்திருப்பார். கடைசியாக தான் அதை தவிர்த்துருப்பார். எஸ் ஆர் நோ? 5ஆம் இடம் குழந்தைங்க. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் அவரும் போய் செவ்வாயோடு இருக்கிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2 குழந்தைங்களுக்கான வாய்ப்பு. ஒன்று போயிடுச்சு. பூர்வீக சொத்துனால இப்போ பிரச்சனை. அதே மாதிரி பூர்வீக சொத்து இருந்து போயிடும் இருக்குது. எது கொடுக்கல, அண்ணாங்க எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி 5ஆம் இடம் குலதெய்வம், ஆணோடு கூடிய பெண் தெய்வம் தான் குலதெய்வம். பச்சை அம்மன் கூடவே அந்த விநாயகர் அந்த மாதிரிலாம் இருக்குதா? இருக்குது. எதைங்க சொல்ல முடியாது. 5ஆம் அதிபதி 2ல். அப்போ படித்து முடித்தோன்னு வேலை, 1 இயரில் வேலை வாங்கியிருப்பார். எஸ் ஆர் நோ? உடனே வேலை. 6ஆம் அதிபதி 2லன்னா படித்து முடித்து 1ஆவது வருஷம் இல்லை 2ஆவது வருஷம் வேலை.
என்ன சொல்கிறது? 7ஆம் அதிபதி வக்கரம் 12. இப்போ மனைவி தான் இவங்க வீட்டில் ஆதிக்கம். எஸ்ஆர்னோ இவர் பேச்சு ஒன்றும் எடுபடாது. ஆண்வாரி சம்மந்தப்பட்ட குற்றமுடைய ஜாதகம். முதல் குழந்தை ஆண்வாரிசாக இருந்து இறந்து போச்சா? ஆண்வாரி சம்மந்தப்பட்ட குற்றம். முதல் குழந்தை ஆண்வாரிசாக இருந்து இறந்து போகும். அது எப்படி சொன்னேன்? செவ்வாய் நீசமா? அது எப்படி? ஆண்கிறக நீசங்கிறனாலயா? இதெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. இதுவே போதும்னு நினைக்கிறேன் ஜோதிடத்துக்கு. அஞ்சாம் அதிபதி சுக்கிரன் கடகத்தில். உங்கள் வீட்டில் புற்றுநோயால் போனவங்க, அம்மா புற்றுநோயால் போனாங்க, அதுலேயும் ஆடி மாதம் அப்படி இல்லைன்னா மாசி மாதம் இதில் போயிருப்பாங்க. ஆவணியில் போயிட்டாங்க, ஒரு மாதம் தாண்டி போயிட்டாங்க. ஆனால் புற்றுநோய். எஸ்ஆர்னோ சொல்லுவீங்களா? செவ்வாய் சுக்கிரன் கடகன் பலன் சொல்லும்போது சொல்ல மாட்டேங்கிறீங்களா? பலன் சொல்லும்போது சொல்லணும், அடிச்சு சொல்லணும். கேன்சர் அப்படின்னு அர்த்தம். அஞ்சாம் அதிபதி செவ்வாய் சுக்கிரன், அதுக்கு 7க்குரியவன் 8. அப்போ தாத்தாவுக்கு 2 தாரமா? உங்கள் தாத்தாவுக்கு, அப்பாவுக்கு 2 தாரம், தாத்தாவுக்கு 2 தாரம். ஒன்பதாம் இடம் வரல, அதுக்குள்ளார இங்கே வந்துருச்சு. பாருங்க, நாம பலன் சொன்னா இதுதான். இறைவனை நோக்கி நீ 1 அடி எடுத்து வைத்தால் இறைவன் உன்னை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பான். நான் 5ஆம் இடத்துக்கு பலன் சொல்லிட்டு இருக்கிறேன், அவர் என்ன சொல்லிவிட்டாரு? 9ஆம் இடத்துக்கே பதில் சொல்றாரு. புரிஞ்சுங்களா? இவ்வளோதாங்க. இதை தான் நான் ஜோதிடருக்கு சொல்கிறேன், பலனை சொல்லுங்கய்யா. நீ பலன் சொல்ல சொல்ல ஜாதகரை என்ன ஆயிடுவான் ஒரு கட்டத்துக்கு மேலே, ஆனால் ஆமையா இதாயான்ட்டு போயிடுவான். பலனே சொல்லினா எப்படிங்க ஜெயிக்கும்? சொல்லுங்க, எப்படி ஜெயிக்கும்? நம்ம சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. இதில் ரொம்ப ரொம்ப எளிமையாக, ரொம்ப ரொம்ப எளிமையாக. அந்த வெண்ணந்தூர் சைக்கிளில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா? சங்ககிரியில். ஏன்னா சுக்கிரன் வெண்ணெய் 2ல் இருக்குது. அப்போ 6ஆம் அதிபதியோடு இருந்தால் வெண்ணந்தூர் அப்படின்லாம் வரலான்னு இருக்குது. இல்லை வெண்ணந்தூர் உங்கள் பூர்வீகத்தில் இருக்குதா? அப்படி ஒன்றும் இல்லை. அந்த வழியாக தான் போகணும், வெண்ணந்தூர் ரோட்டுக்கு. ஏன்னா சுக்கிரன்னா வெண்ணெய் 6ஆம் அதிபதியோடு இருக்குது. அப்படி கூட சொல்லலாம். அந்த ஊரை கண்டுபிடிக்கிறது எல்லாமே முடியுங்க, எல்லாமே முடியும். அது ஒன்றும் முடியாதுங்கிறதே கிடையாதுங்க. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த ராசி இலக்கணம்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது. 4 பேருமே இருக்குங்க. இப்படி பலன் சொல்லணும் எல்லா ஜோதிடருமே. சும்மா நாங்கள் டிவியில் பேசுகிறோம்னா முக்கியம் இல்லை, பலன் சொல்லு. வந்து பொதுவாக உட்காந்துக்கிட்டு ஏதோ நியாயம் பேசிக்கிட்டு போகிறதுக்கெல்லாம் நண்பர்களே இதுக்கெல்லாம் ஏற்றுக்காதீங்க. பலன் சொல்லு, லாஜிக் சொல்லு. பலன் சொல்லு, லாஜிக் சொல்லு. நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்காக வந்திருக்கோம்ல. நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் யாரை குருநாராக எடுத்துக்கிட்டாலும் பலன் சொல்லு. வா, யாருன்னே தெரியக்கூடாது, சொல்லு. சொன்னால் 100% வரும், வரணும். வந்தால் தான் அது சரியான ஜோதிடம். வரலன்னா
ஜோதிடத்துக்கு நாம் அன்ஃபிட்டுன்னு அர்த்தம். இப்படி பலன் சொல்ல முடியுமா நண்பர்களே? இந்த பலன்களை பற்றி உங்கள் கருத்து என்ன? 100% சூப்பர். வீட்டில் வந்து 4 பேருமே இருக்கோம். நான் மிதுனம் மீனம், ஒய்ஃப் வந்து மிதுனம் தனுசு, பையன் மிதுனம் கன்னி, வந்திருக்க மருமக கன்னி மீனம். 4 பேர் கரெக்டாக 4 காரணம். வீடு நம்ம பாலிசி தெரியுமில்ல உங்களுக்கு? என்னங்க எதுக்கு? கிளாஸுக்கு 2200, அப்பாயின்மெண்ட்னா 4000. ஏங்க பலன் சொல்கிறது நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நமக்கு ஒரு கேள்வி இருந்ததுன்னா அது ஜோதிடருக்கு முறையாக இங்கே பாருங்கள், நான் இல்லைங்க, எந்த ஜோதிடர்கிட்ட வேணாலும் போய் ஒரு முறையான தட்சணை கொடுத்து தான் பலனை வாங்கி. என் தம்பிக்கே நான் ஜோதிடம் பார்த்தா கூட நான் வேணான்னு திருப்பி அவனுக்கு கொடுக்கலாம், அது வேறு விஷயம். அதுவும் திருப்பி கொடுக்கக்கூடாது, நான் வேறு வழியில் அவனுக்கு கொண்டு போய் அவன் பிள்ளைக்கு எது வேணும் கொடுக்கறது அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனால் யாருக்கு ஜோதிடம் பார்த்தாலும் ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு உண்டான அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுங்க சார். அவங்களோட ஃபீஸை நிர்ணயம் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் சார்? என்னுடைய கட்டணத்தை நான் நிர்ணயம் பண்ணுவேன். என்னுடைய கட்டணத்தை நீங்கள் எச்சு கம்மின்னு சொல்ல நீங்கள் யார்? நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்துட்டு 10 ரூபா பொட்டி கடை வச்சுருப்பீங்க, அதுக்கு நான் பொறுப்பளி ஆகுனா? அது உங்களுக்கு அந்த உண்மை தெரியணும். உங்களுக்கு வந்து இப்படி நடக்குமான 100% தெரியணும்னா இப்படி வாங்க. யாருன்னே தெரியாது நண்பர்களே, இது வரைக்கும் யாருன்னே எனக்கு இவர் தெரியாது. ஆனால் இந்த உலகம் முழுக்க இந்த ஒளிபரப்பு போகுது. எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்படி சொல்ல முடியுமா, இது உண்மைதானா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஏன் சந்தேகப்படுறாங்க தெரியுமா? நீங்கள்லாம் ஒழுங்காக பலன் சொல்லாதனால. ஏன்னா தான் திருடி அடுத்தவன் நம்ப மாட்டான்ல. நீங்கள்லாம் ஒழுங்காக பலன் சொன்னீங்கன்னா என்ன இவர் என்னடா சொல்கிறார், நம்ம அதோட அதிகமாக சொல்கிறோம் அப்படிங்கிற என்ன வருமா இல்லையா? பலன் சொன்னீங்கன்னா இனிமேட்டு ஜாதகம் பார்க்கணும்னு அவர் நினச்சாருன்னா மொதல் ஞாபகம் இவர் யாருக்கு வரும்? விட்டுருவாரா? அவங்க மனசுக்குள்ளே ஆழமாக இறங்கிடணும். அவங்க மனசுக்குள்ளார ஆழமாக இறங்கிடணும். அப்புறம் ஆழ மரமாக முளைச்சிடணும், எங்கேயுமே மாறாது. இப்போவும் சொல்கிறேன், என்னுடைய ஆண்டவர் பிரசன்ன இப்போ பாருங்கள், இந்த வயதோட்டம் வகுப்பு அப்டேட்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறேன். 7 நாள் வகுப்பாக வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 2200 ரூபா கட்டணத்தில் நடத்த போகிறேன். இந்த 7 நாள் கலந்துக்கிட்டவங்க வரக்கூடிய ஜாதகருக்கு இதுதான் கேள்வின்னு 100% அடித்து சொல்ல முடியும். அது மாதிரி தேவை உடையவங்க என்னுடைய நம்பர் 9842737800ங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 98 427 37 800 என்கின்ற என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வகுப்பில் சேர்ந்துக்கலாம். அதனால் அந்த வகுப்புனால் உங்களுக்கு பன்மடங்கு லாபம் கிடைக்கும். ஏன்னா அது 7 நாள் சொல்லுவேன், எத்தனை நாள் முடிப்பெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்காக கட்டணம் தனியாக வாங்கிக்க மாட்டேன். எல்லாத்துக்குமே பாரம்பரியம் தாங்க. எல்லா சிஸ்டம் இருக்குல்லங்க, அந்த சிஸ்டம், இந்த சிஸ்டம், இந்த மெத்தட் எல்லாமே பாரம்பரியம் தாங்க. பாரம்பரியம் இல்லாமல் எதுவுமே வராதுங்க. ஒரே வாரத்தில் ஜோதிடம் கற்றுக்க முடியாதுங்க. அப்படி ஒன்று இருக்கிறதா எனக்கு தெரியலைங்க. அப்படி ஒன்று இருக்கிறதா எனக்கு தெரியல. இந்த வாய்ப்பை எனக்கு இந்த சேலத்தில் வணங்கின நம்ம சதீஷ் சாருக்கு மிகுந்த நன்றிகள். இது மாதிரி நிறைய வாய்ப்பு இவர் நடத்தணும், தொடர்ந்து நடத்துகிறாரு. அதுக்கே என்னுடைய பாராட்டுக்கள்.
உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த உரை மட்டும் வேண்டாம், என்னுடைய ஒரு சிற்றுண்டியை நானே தரணும் அப்படின்னு ஒரு பரவாயில்ல, நானே தரணும். வந்தவங்க எல்லாரும் நிறைவாக சாப்பிட்டு போங்க. எப்படி இருந்தது நண்பர்களே? ஐயா எப்படி இருந்தது? டைம் போனதே தெரில. கண்டிப்பாக ஐயா சிறப்பாக இது பண்ணார். ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய எஸ்கே ஜோதிட பயிற்சி மையின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் ஒரு சின்ன மரியாதை செய்யப்படுகிறது. ஏழுமலை ஐயா வாங்க. சுந்தரராஜன்